தாத்தா கிட்ட விஜய் தனக்கு பண்ண துரோகத்தை பத்தி கேட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தாத்தாவும் உன்னோட நல்லதுக்கு நினைச்சுதான் இதை பண்ணோன்னு சொல்லிட்டு எவ்வளவு விஜய் கிட்ட தன்னோட நியாயத்தை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா விஜய்க்கோ தாத்தா இப்படி தன்னையும் தன்னோட குழந்தையையும் நம்ப வச்சு ஏமாத்துறத நம்பவே முடியல. முக்கியமா அதை ஏத்துக்கவே முடியல. அதனால அவங்க போதும், இதுக்கு மேலேயும் எனக்கு பண்ண நல்லதெல்லாம் போதும். இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்க யாரையும் மன்னிக்க போறதே கிடையாது. என் வாழ்நாள்ல உங்களை மாதிரி ஒருத்தங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஏன், நீங்கெல்லாம் இப்படி பண்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களை மாதிரி கேவலமான ஆட்கள் கூட இருப்பாங்கன்னு எனக்கு புரியவே வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு செகண்ட்ல அசிங்கப்படுத்திடுறாங்க. அதே நேரத்துல விஜய்க்கு, ஆமா, நீங்க இப்படி காவேரிய வீட்டை விட்டு அனுப்பி வச்சுங்க சரி. ஆனா அவங்க எப்படி மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலான்னு என்னை பத்தி யோசிக்காம நீங்க சொன்ன உடனேயே காவேரியை கூட்டிட்டு போனாங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கரெக்டா கேக்குறாங்க. தாத்தாவோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே இவன் இவ்வளோ பதட்டப்படுறானே, ஒருவேளை இவன் செத்துட்டான்னு சொல்லிதான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பி வச்சோன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சா இப்போ நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு பதட்டத்தோட தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா அன்பும் நிலைமைய சமாளிக்கிறதுக்காக, இல்லப்பா, உனக்கு சுயநினைவே வரலல்ல, அதனாலதான் காவேரிக்கும் ஞாபகம் ஏதாவது வர்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு உன்னை கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் அவங்க நீ கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு, ஏதோ அவங்க தான் விஜய் முழிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போனதா சொல்றாங்க. இதை கேட்ட விஜயும், இதை கூட என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அதே நேரத்தில் தாத்தாவும் விஜயோட கோவத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னதான் நம்ம பக்கம் இருந்து அவங்களோட நல்லதுக்குன்னு இதை பண்ணாலும் அவனோட சைட்லேருந்து பார்த்தா அது அவனுக்கு பண்ண துரோகம்தான். ஆனால் என்ன, விஜய் நம்மளை புரிஞ்சுக்காமலே போயிடுவானோன்னு பயமாக இருக்குன்னு சொல்ல. ஆனால் அன்பும், அட ஏன் மாமா அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க, நாள் போக போக எல்லாம் சரியாக போய்டும்னு அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தாவுக்கு தான் அதில் நம்பிக்கையே கிடையாது. அதே நேரத்தில் இந்த பக்கம் அம்மா பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக போன விஜயும் அம்மா பாப்பா ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, பாப்பாவும், ஆமாம், இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல, என்னோட கிளாஸ் மிஸ் வரவே இல்லையா, அதனால தான் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அம்மு அவங்களோட அம்மாவை தான் கிளாஸ் மிஸ்ஸாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ரொம்பவே சோகமாக இருக்க விஜயும், சரி விடு, இதுக்கப்புறமா உன் கிளாஸ் மிஸ் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, நாளைக்கே அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மு பாப்பாவும், அப்படியா, நிஜமாவே அவங்க வந்துடுவாங்களா, எனக்கு என்னமோ அவங்க கூடயே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மறுபடியுமே விஜய் காவேரியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அம்மா பாப்பா ராதா ஆன்ட்டி கூட அப்புறம் வீட்டில் இருக்கவங்க கூடன்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு மறுபடியுமே விஜய் கோவத்தோட பாப்பாவை அங்கேருந்து கூட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கூட, இதுக்கப்புறமா எங்களை நீங்கள் யாரும் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது, முக்கியமாக என்கிட்டையும் என் குழந்தைகிட்டையும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அதே மாதிரி தான் ராதாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நைட்டு சாப்பிட்றத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம விஜய் காவேரியோட நினப்பாவே இருக்க, ஒரு கட்டத்தில் பாப்பாவே வாயை திறந்து தனக்கு பசிக்குதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, கீழே போய் சாப்பாடு எடுக்கலான்னு போனால் அங்கே செல்வி எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் இப்போ வந்திருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷோக்கான செல்வியும், இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் சாப்பிடும்போது வராததுனால நீங்கள் கடையில் சாப்பிட்றதான்னு நினச்சிட்டேன், சரி இருங்க சின்னையா, நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செய்ய போக, ஆனால் விஜயும், இல்லை பரவாயில்ல, நீங்கள் தான் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் இதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன்னு அவங்கள போக சொல்லிட்டு சட்னி தோசைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாப்பாவுக்காக விஜயை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த ராதாவும், நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா, இருங்க ஒரு 2 நிமிஷம் நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயும் அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம, இங்கே பாருங்க, இதுக்கப்புறமா என்னோட குழந்தை பக்கமும் என் பக்கமும் வராதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்களால் பார்த்துக்க முடியும், நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்த ராதாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஊட்டி விட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காவேரியோட வீட்டு வாசல் முன்னாடி காவேரிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் காவேரி வர லேட் ஆகிறத பார்த்துட்டு, என்ன இன்னும் ஒரு நாள் அங்கேயே தங்கிட்டு வரதா நினச்சிட்டாங்களா என்ன, என் காவேரியை இந்த ஒரு நாள்
பார்க்காம இருந்ததே என்னால தாங்க முடியல. இன்னும் ஒரு நாள்னா என்னால சுத்தமா முடியாது. அவங்க சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். காவேரி, நீ சீக்கிரமா வந்துரு. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அவங்க பாட்டுக்கு காவேரியோட நினைப்போட கிளம்பிக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஆட்டோ ரிக்ஷால இருந்து காவேரியும் சாரதாவும் கீழே இறங்குறாங்க. இத பார்த்துட்டு காவேரியோட மொத்த நினைப்பும் விஜய்க்கு வருது. அது மட்டும் இல்லாம இப்பவே உடனடியா காவேரி கிட்ட பேசலாமான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், விஜய் அடுத்து என்ன பண்ண போறாங்க? காவேரி கிட்ட போயிட்டு அவங்க முன்னாடி நின்று தான் அவங்களோட புருஷன்ற விஷயத்த சொல்லுவாங்களா? அம்மு தான் அவங்களோட குழந்தைன்ற விஷயத்த சொல்லுவாங்களா? அப்படி இல்லைன்னா காவேரியோட உடல்நிலைய யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காவேரி மேல இருக்க அன்பை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம தனக்கும் காவேரிக்கும் நடுவுல என்னெல்லாம் நடந்துச்சுன்ற ஞாபகங்களை ஞாபகப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்வாங்களா? அடுத்து விஜய் என்னதான் பண்ண போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?